ஃபஸ்ட்டு வந்து பிராமணரா அவங்க யார் என்னங்கிறது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்க என்கிட்ட சொல்லலை. அதுக்கப்புறம் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்று சமுதாயத்தில் ஒரு மாப்பிள்ளை அமைக்கணும் ஒன்று. அதை தாண்டி இல்லையா கீழ்நிலை, அந்த சனி 2ஆம் இடத்துல இருக்கா, ரொம்ப கீழ்நிலை அடிமட்ட அன்னாடும் வாழ்வாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க மாதிரி இடத்துல ஒரு மாப்பிள்ளை அமைக்கணும். அதை தாண்டி இன்னொரு விஷயம், டைவர்ஸான ஆளுங்க இருப்பாங்களா, கல்யாணம் ஆகி மனைவி இறந்துட்டு இருப்பாங்களா, அவங்க மாதிரிக்கே மணமகனை அமைக்கணும். அதுவும் யார், வேறு சமுதாயத்தில் அமைக்கணும். அதே மாதிரிக்க தன்னை விட, இந்த பெண்ணோட ஜாதகமாக தன்னை விட இளமையான ஒரு பையனை கல்யாணம் பண்ணணும் வேறு சமுதாயத்தில். இப்படிலாம் பண்ணுனா அந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் இவங்க இப்போ 50 வருஷத்தில் இவங்க போகாத கோவில் கிடையாது, பண்ணாத பரிகாரம் கிடையாது. ஏன் கல்யாணம் நடக்கலை? 50 வயசாகி ஏன் கல்யாணம் நடக்கலை? அதையும் தாண்டி 3 பேருக்குமே கல்யாணம் நடக்கலை அப்படின்னா இந்த தோஷத்தை எங்கேயுமே நிவர்த்தி பண்ண முடியாது. நிவர்த்தி பண்ணுற ஒரே வழி அந்த கிரகத்தோடு பயணித்து அந்த கிரகம் என்ன சொல்லுதோ அதை நம்ம கேட்டு நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும். அது குழந்தையாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வேறு பொருளாதாரம் வளர்ச்சியாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து மனிதர்களோட எல்லாருமே நவக்கிரகங்களாக பயணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சரியா? அப்போ அது சார்ந்த பரிகாரத்தை நம்ம பண்ணிக்கிட்டோம், வாழ்வியல் பரிகாரமாக நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து விடைபெற்று நல்லதொரு வாழ்க்கையை வாழ முடியும். அப்போ சுக்கிர திசையில் ராகு புத்தி போயிட்டுருக்கு. அப்போ சுக்கிரன் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கலத்திரக்காரங்கனா அவர் 5ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு, அவர் ராகுவோட சேர்ந்து உட்காந்துருக்காரா, அவருக்கு வீடு கொடுத்த, அதாவது வந்து குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்காரு ராகுவோட சேர்ந்து. அப்போ சுக்கிர திசையில் ராகு புத்தியில் வேற ஒரு சமுதாயத்தில் மாப்பிள்ளை பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் அவரை அந்த பெண்ணை விட இளமையாக கண்டிப்பாக வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகத்தை முடிச்சு கொடுத்துருக்கேன். அப்படி அவங்க இதை வந்து தொடரலை, இல்லை நான் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு அவங்க பயணித்தாங்க அப்படின்னா 100% அந்த தோஷங்கள் வந்து கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையிலே விடவே விடாது. இவங்க மாறிட்டாங்க அப்படின்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி 2ல் இருக்கிறதுனால ஒன்று கீழ்நிலை, இல்லை அப்படின்னா வேறு சமுதாயத்தில் தன்னோட இளமையான ஆள், இல்லைன்னா டைவர்ஸ் ஆன ஆள், இது மாதிரிக்கும் ஏதாவது கல்யாணத்தில் அவங்க ஏற்பாடு பண்ணி அது மாதிரி அவங்க வாழ்க்கை துணை அமைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த தோஷம் இதோட கட்டாயிரும். அடுத்து வர்றது அதோட நிவர்த்தி ஆயிரும். இது காரணம் என்னென்னா முன்னோர்களால் சபிக்கப்பட்டிருக்காங்க. முன்னோர்கள்லாம் யார் அப்படின்னா வேறு சமுதாயத்தினரால் இவங்க சபிக்கப்பட்டிருக்காங்க. அது மன வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் குளறுபடியான விஷயத்தை செஞ்சு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அதாவது வந்து தப்பான பெண்களை வந்து நடைமுறைப்படுத்தி அதாவது வாழ்க்கையில் நிறைய பேரோட வாழ்க்கையை காலி பண்ணி தப்பான ஒரு அறிவுரை சொல்லி இது மாதிரி நடந்ததுனால தான் ஒரு இடம் பாதிக்கப்படலாம், 2 இடம் பாதிக்கப்படலாம், 3 இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ 3 இடம் பாதிக்கப்பட்டிருக்கு.